சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் விரதத்தின் இன்று 32வது நாள். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது ஐயப்பன் மீது நாம் வைக்கும் பக்தியின் சக்தி. அது புத்தகங்களில் மட்டும் இருக்கும் புராண கதை அல்ல. பலரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் உயிருள்ள அனுபவங்கள். ஒரு சாதாரண மனிதன் நம்பிக்கை இழந்து துயரத்தில் தவித்த போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று நமது கலியுக கடவுள் ஐயப்பனை மனதார அழைத்தால் அவரது கருணை பார்வை நம்மீதும் படும். அதுவே ஐயப்பனின் சக்தி. அன்று தொடங்கியது பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து அணிந்து பக்தர்களின் சுத்தமான எண்ணங்கள். கட்டப்பட்ட வாழ்க்கையினை ஒவ்வொரு நாளும் ஐயப்பனை நினைக்கும் பக்தி. சில நாள்களில் மன அமைதி கிடைத்தது. சில நாள்களில் தீர்வு தெரியாத பிரச்சனைகளுக்கு வழி தோன்றியது. அது மாயை அல்ல, அது ஐயப்பன் மீது நாம் வைத்த பக்தியின் சக்தியே. ஒருவர் வாழ்வை இழந்த நிலை தடுமாறி ஐயப்பனே சரணடைந்தார். மற்றொருவர் கடும் நோயில் நம்பிக்கையை இழக்காமல் ஐயனை மனதில் வைத்தார். யாவரையும் ஐயன் கைவிட்டதில்லை. அவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள்: ஐயப்பன் நம்மை கைவிடவில்லை, நாம் தான் நம்மை நாமே கைவிட்டோம். ஐயப்பன் பக்தி வெறும் கோவில் வழிபாடு அல்ல, அது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஆன்மீக பயணம். நம்பிக்கையோடு நடந்தால் துன்பங்கள் வழிவிட்டு விலகும். பக்தியோடு இருந்தால் ஐயன் நிச்சயம் துணை நிற்பான். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள்: ஐயப்பன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.